நம்பிக்கையின் பேர்ல கொடுத்ததுதான். நம்பிக்கையின் பேர்ல கொடுக்கலாம், பட் சின்ன அமௌண்டா இருந்தா ஓகே. கண்டிப்பா நீங்க கொடுக்கப்படுறது வந்துட்டு பெரிய அமௌண்ட். இப்போ நம்ம இந்தியா மணில அது எவ்வளவு 1 crore வருது. அந்த வீட்டுல நாங்க எந்த என்னுடைய திங்ஸ் எதுவுமே நான் எடுக்கல மேம். கார் வாங்கி விட்டுருந்தோம், எதுவுமே நாங்க எடுக்கல. உயிருக்கு பயந்து ஊருக்கு வந்தோம் மேம். அதுல அவர் மேல நல்லா பற்றா இருந்தேன். சரி, நல்ல ஒரு இபாதத்தா இருக்காரு, நம்மளை ஏமாத்த மாட்டாரு. ஆனா கடைசியில வந்து அவர் இப்படி செஞ்சுட்டாருங்கிறதுல அந்த இடத்துல இருந்து எனக்கு அதை மீளவே எனக்கு முடியல. நீங்க அதை ஈஸியா போலீஸ்ல சொல்லிட்டு போயிருக்கலாமே சார். நீங்க அதை ஈஸியா இதுல நான் சம்பந்தப்படல, என் பேரை இது இவங்க கடன் சொல்லிட்டு இவங்க ஏமாத்தி இருக்காங்க, இவங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட இருந்து 1 லட்சம் வெள்ளி வாங்கியிருக்காங்க, இவங்க மூலமா தான் வந்துட்டு அந்த காசு பாஸ் ஆயிருக்கு, அதனாலதான் நான் கேட்டேன். அதை தாண்டி இப்ப இவங்க வந்துட்டு மலேசியா கவர்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உங்க மேல. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்டா மேம், நீங்க 2 பக்கம் பேசாதீங்க மேம். நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க, நீங்க இந்த காசை வாங்கிட்டு பேசாம போங்க, இப்போதைக்கு நீங்க காசை வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு காசு கேட்டீங்க, நான் தந்தேன். நான் உங்ககிட்ட காசு குடுக்கறேன் அப்படின்னு ஒரு போட்டோவாச்சு இருக்கணும். அவங்க அது பண்ணல, எந்த எவிடன்ஸும் இல்ல. அவர் என்னை ஏமாத்திட்டாரு வர்றாரே தவிர 3,60,000 நீங்க என்கிட்ட வாங்கலையா? நீங்க என்கிட்ட வாங்குனீங்களா வாங்கலையா? நீங்க என்கிட்ட வாங்குனீங்களா வாங்கலையா? உங்க பிள்ளையாரையே சொல்லுங்க, நீங்க வாங்கலையா? நம்பர் யார்ட்டையும் பேச, அப்ப ஏன் காசு வச்சிருக்கிறவங்க நீங்க, உங்கள்கிட்ட பேசாம யார்கிட்ட பேசுவேன்? உங்க மனசாட்சியை தொட்டு பேசுங்க. 1 லட்சம் வெள்ளி நீங்க வந்து கார்னருக்கு வாங்குனீங்க, 1 லட்சம் வெள்ளி பிஸ்ட்ரோக்கு வாங்குனீங்க, கம்மம் ஜமாக்கு 1,60,60,000 வெள்ளி வாங்குனீங்க. மொத்தம் 3,60,60,000 வெள்ளி.